சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி நமது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலோடு பேசியிருக்கிறார். இந்த பேச்சு அப்படிங்கிறது இந்த சீஸ்ஃபயர் வயலேஷன் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அறிக்கை வெளிவருகிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். சீனா இதில் எவ்வளோ ஒரு முக்கியமான ஸ்டேக் ஹோல்டராக எமர்ஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். சீனா கடந்த கான்ஃப்ளிக்டை காட்டிலும் இந்த கான்ஃப்ளிக்டில் ஒரு நியூஆன்ஸ்டு பொசிஷன் எடுக்கிறதையும் நம்ம பார்க்கின்றோம். இந்த நிலையில் சைனா வழக்கமாக பாகிஸ்தானுடைய ஆர்பிட்டில் தான் நம்ம பார்க்கக்கூடிய நிலையில் அஜித் தோவலோடு இந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் வரக்கூடிய சூழலில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார். இது பற்றிய சைனாவுடைய ஸ்டேட்மெண்ட்டும் கூட வந்திருக்கிறது. மே 10ஆம் தேதி 25ஆம் வருஷம் யாங் யி அவருடைய எல்லா நாமகரணமும் சொல்லி அவருக்கு பல பொறுப்புகள் இருக்குது. அவர் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலோடு பேசியிருக்கிறார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ரீட் அவுட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றால், நமது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது இந்தியாவின் மீது நிறைய அழுத்தங்களை ஏற்படுத்தியது, நிறைய கேஷுவாலிட்டியை கொடுத்தது, இந்தியா தன்னுடைய கவுண்டர் டெரரிசம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவையை உருவாக்கியது. வார் என்பது, இந்த போர் என்பது இந்தியாவுடைய தேர்வு அல்ல. இட் இஸ் நாட் இந்தியாஸ் சாய்ஸ். இட் டஸ் நாட் சர்வ் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எனி பார்ட்டி. யாருக்கும் அது நன்மை தராது. இந்தியா அமைதியே விரும்புகிறது அப்படிங்கிற இந்தியாவுடைய எண்ணம் இந்த ரீட் அவுட்டில் வலியுறுத்தப்படுகிறது. அதே போல் முக்கியமான விஷயமாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு வன்மையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அதற்கு மட்டுமல்ல, எல்லா வகையான தீவிரவாதத்துக்கும் வன்மையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இது ரொம்ப முக்கியமானது. அதே சமயத்தில் given the current complex and volatile international situation, peace and stability in Asia are a hard one and should be cherished. India and Pakistan are neighboring countries.